ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ராயன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துலாம். நம்மளுக்கு ஆரம்பத்தில் தனுஷ் அண்ட் அவங்களோட ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க. ஸோ தனுஷ் வந்து காத்தவராயன்ங்கிற ராயன் கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ மூத்த தம்பியோட பேர் வந்து முத்துவேல் அண்ட் அதே மாதிரி இளைய தம்பியோட பேர் வந்து மாணிக்கம் அண்ட் தங்கச்சியோட பேர் துர்கா. ஸோ மூத்த தம்பி வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் வேலை வெட்டிக்கு போகாமல் அதாவது ஊதாரத்தமாக வந்து ஊர் சுற்றிட்டு இருக்காரு, குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இளைய தம்பி வந்து காலேஜில் படிக்கிறாரு. அண்ட் அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனுக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக வந்து எம்எல்ஏ பையன் நிற்கிறாங்க. அதனால் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க வந்து துர்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு தனுஷோட ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு வெல்விஷராகவும் காட்ஃபாதராகவும் செல்வராகவன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்படி இருக்கிறப்ப தனுஷ் வந்து எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்மளோட லைஃப்பை வந்து நிம்மதியாக வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் அவரோட மூத்த தம்பி வந்து எங்கே போனாலும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அதே மாதிரி சண்டை வலிச்சுட்டே வராரு. ஸோ அதனாலேயே வந்து அந்த குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. ஸோ இதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த மூத்த தம்பியை கொஞ்சம் வானம் பண்ணி விடுறாரு. ஏன்னா நான் வந்து எப்படி என்ன நிம்மதியாக இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறேன், நீ ஆனால் எங்கே போனாலும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு வர. ஸோ இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்படி அந்த கேரக்டரில் தான் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப ராயன் வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறார். என்ன அப்படின்னா, தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம லைஃப் தான் இப்படி இருக்குது, அட்லீஸ்ட் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் தான் அவங்க லைஃப் செட்டில் ஆகும். அண்ட் அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு குடும்பமாக மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க தங்கச்சிட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் லேட்டராக வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மாப்பிள்ளையும் ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிடுது. அண்ட் கல்யாண டேட்டும் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸும் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த கல்யாண வேலைகள்லாம் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் பேரலாக வந்து அதே ஏரியாவில் வந்து 2 கேங் இருக்காங்க. ஒன்று வந்து துரை, இன்னொன்று வந்து சேது. ஸோ இந்த 2 கேங்குமே வந்து அடிக்கடி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த 2 கேங்குக்கும் வந்து நம்ம நடுவில் போய் நம்ம முத்துவேல் வந்து மாட்டிக்கிறாரு. அண்ட் அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அண்ட் அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க குடும்பமே வந்து பாதிக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்களோட சந்தோஷம் அண்ட் அதே மாதிரி நிம்மதி எல்லாமே வந்து கெட்டு போயிடுது. அண்ட் அதேமாரி கிட்டத்தட்ட அந்த கல்யாணமும் வந்து நின்றுடுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. இப்படி இருக்கிறப்ப தன்னோட குடும்பத்துக்காக தனுஷ் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போனார். அண்ட் அதே மாதிரி கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு, அண்ட் நடுவில் வந்து அவர் வந்து சில இழப்புகள்லாம் வந்து சந்திக்கிறாரு. அதெல்லாம் என்ன இழப்புகள், அதை வந்து அவர் எப்படி வந்து பழி தீர்த்தார். அண்ட் அதே மாதிரி அவருக்கு துரோகங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் என்ன துரோகம், அண்ட் அதை வந்து அவர் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வருவார். ஸோ அவர் யார் அண்ட் அவருக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, ஸோ பிரகாஷ் ராஜ் வந்து இந்த 2 கேங்குக்கு வந்து சண்டை மூட்டி 2 பேரும் சாவட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அவர் நினச்சதை நடந்துச்சா இல்லையா, அண்ட் தனுஷ் வந்து என்ன ஆச்சு, கடைசியில் அவருக்கும் தங்கச்சிக்கும் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு மீதி படமாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து வயலன்ஸை கொடுத்து நம்மளுக்கு ஓரளவுக்கு திகட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ வயலன்ஸை கம்மி பண்ணி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த வில்லன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து ரைட்டிங் மூலமாகவோ இல்லை வந்து செயல் மூலமாகவோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நீட்டாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் வந்து கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபிலேருந்து அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து அண்ட் அதே மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கடைசியில் அந்த வீரதுரை அந்த ஒரு சாங் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த செட்டு போட்ட விதம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த படத்துக்கான பலமே வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி நான் ஈஸியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட எஃபர்ட் வந்து இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் வந்து குடும்பத்தை வந்து கிட்டத்தட்ட
அவர் தான் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அவர் கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கார் அப்படிங்கிறத நம்மளை அந்த கேரக்டரை பார்க்குறப்பே வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த குடும்பத்துக்காக இவர் வந்து உழைக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அவருக்கான ஆசாபாசங்கள் அண்ட் அதே மாதிரி அவருக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காமல் இருக்கிற ஒரு கேரக்டராகவும் அந்த ஒரு இதில் வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான காஸ்டிங் வந்து ரொம்பவே வந்து ஆப்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதனாலேயே வந்து இந்த படம் வந்து பார்த்து ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ரைட் ஃப்ரம் அப்பர்ணா பாலமுரளி கேரக்டர்லேருந்து சுந்தீப் கிஷன் கேரக்டர்லேருந்து அண்ட் அதே மாதிரி காளிதாஸ் ஜெயராம் கேரக்டர் வரைக்கும் அண்ட் அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் கேரக்டர்லேருந்து நம்ம எஸ்ஜே சூர்யா கேரக்டர் வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்க கேரக்டரை உணர்ந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் எங்கேயுமே வந்து ஓவர் த டூ பண்ணாமல் அவங்க வந்து ப்ளே பண்ணதால் நம்மளுக்கு நீட்டாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கான ஷார்ட் கமிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு பீக்கில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் போக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க கவனம் செலுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன் இந்த படம் பார்க்குறப்ப. என்ன தான் வந்து எஸ்ஜே சூர்யா மாதிரி இன்னொரு ஆக்டர் இருந்தாலுமே அவங்க அதை வந்து கொஞ்சம் வந்து டம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அந்த ரைட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன தான் வந்து அந்த ஒரு சீன்ஸ்லாம் வந்து 1-2 சீன் வந்து அவர் வித்தியாசமாக யோசிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஏன்னா ராயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லாரையும் வந்து அடிச்சு நவுத்துறப்ப அந்த ஒரு ஆப்போசிட் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆடியன்ஸு. அதை வந்து கொஞ்சம் வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரைட்டிங்லேயோ இல்லை வந்து 1-2 சீன்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த படம் வந்து நல்லாவே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நெவர்தலெஸ் இந்த படம் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். பட் குடும்பத்தோடு பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட ரிஸ்க்லேயே விட்டுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வயலன்ஸ் வந்து அதிகமாகவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனுஷ் வந்து ஒரு நீட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தங்கச்சி கேரக்டரான துஷாரா விஜயன் ஸோ அவங்க வந்து நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் வச்சு அண்ட் அவங்களுக்குன்னு அந்த கேரக்டர் டெப்த்து அண்ட் அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து என்ன நடந்தாலும் சப்போர்ட்டாக இருக்கிற அந்த ஒரு கேரக்டரில் வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் கடைசி வரைக்குமே அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி D50 வந்து ஓரளவுக்கு பாதி கிணற வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போகும். பட் இருந்தாலும் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அதிகமான வயலன்ஸ்னால உங்களுக்கு இந்த படத்தோட பொறுமையும் வந்து கொஞ்சம் சொதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த படத்தை வந்து பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட ரிஸ்கில் விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.